ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Question from Kalyana Krishnan Ravishankar. சிவ தத்துவம் சைவ சித்தாந்தத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது பிரபஞ்சம், ஆன்மா, இறைவன் மற்றும் அவர்களின் உறவு பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை வழங்குகிறது. பாபாஜி இந்த சிவ தத்துவம் மற்றும் 36 சிவ தத்துவங்களை பற்றியும் கூறவும். பதி, பசு, பாசம். பதி என்றால் யார்? சிவபரப்பொருள், அதுதான் தலைவர். பதினா தலைவர்னு அர்த்தம். ஸோ பதி என்றால் சிவன். அடுத்தது பசு அப்படின்னா ஆத்மா. பாசம் என்பது நம்முடைய கர்மா. நம்முடைய ஆத்மா என்பது சிவஸ்வரூபம், ஈஸ்வர சர்வபூதானம். அது இந்த சரீரம் என்ற ஜெயிலுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிறது, கட்டுண்டு கிடக்கிறது இல்லையா? அதுதான் பாசம்ன்றது. பாசம்னா கட்டுன்னு, அது பாஸ்கயிறுன்ற இல்லையா? அந்த மாதிரி பதி, பசு, பாசம். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னால், இப்போது ஒரு முரட்டு பசு மாடு இருக்குது, அது அடங்காமல் இருக்குது. எல்லாருக்கும் அதனால் தொந்தரவு. இன்னொருத்தர் வயலில் போய் மேய்ஞ்சிடும், அதுவும் கல்லில் அடி வாங்கின்னு வந்து நிற்கும். இன்னொருத்தன் வயலில் மேய்ஞ்சா சும்மா இருப்பானா? இப்போ அந்த பசுவுடைய ஓனர் இருக்கிறான் இல்லையா, பசு பதி, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் 40,000 ரூபாய் கொடுத்து ஓங்கலில் வாங்கின இந்த மாதிரி இப்படி அடிபட்டு நிற்குதேன்ட்டு அவனுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் அது அடங்குற வரைக்கும் என்ன பண்ணுவான், ஒரு கயிறு போட்டு கொட்டாயில் கட்டிட்டு அது இருக்கிற இடத்துலையே புல் போட்டுருவான். அது இருக்கிற இடத்துலையே வந்து குளித்தின்னுவாங்க. மீந்து போன அரிசி கஞ்சி அது எல்லாத்தையும் ஒரு தொட்டியில் கொட்டுவாங்க. இது எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுட்டு குளித்தி குடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும். கயிறு கொஞ்சம் லாங்காக விட்டால் இவ்வளோ தூரம்லாம் கூட சுற்றிட்டு வரும். அந்த மாதிரி இந்த பசு என்ற ஆத்மா இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல், அதாவது மற்றவர்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம தானும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு கயிறு போட்டு அந்த பசுபதி கட்டி வச்சுருக்கான். The moment God is convinced நீ எந்த ஒம்பலையும் மாட்டிக்க மாட்ட அப்படின்னு கடவுளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அந்த கயிறு இல்லாமல் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ போய் மவுண்ட் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாலும் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சோகால்டு சிரமங்கள், கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் காரணமே நாம் இப்போ கட்டுண்டு கிடக்கிறோம். அந்த கஷ்டங்கள் என்ற கயிறு போட்டு அந்த பசு பற்றி நம்ம கட்டாமல் இருந்தான்னா நாம் இன்னும் நமக்கு கஷ்டத்தை தேடிக்குவோம், மற்றவங்களுக்கும் நம்மளால் கஷ்டம் வர மாதிரி நடந்துருவோம். இதுதான் ரொம்ப இன் ஷார்ட் பதி, பசு, பாசம். இதுக்காக என்ன பண்ணுறான், அந்த பசு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மெய், வாய், கண்மூக்கு, செவி என்று 5 புலன்களை கொடுத்துருக்கான் இந்த ஆத்மாக்கு. இப்போ பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பான் ஆனால் இந்த பெர்சன் ஹூ பிஹோல்ட்ஸ் லைஃப்னு அர்த்தம், பார்க்கிறவன். ஸோ பார்ப்பான் அகத்திலே, இந்த உலகத்தை அனுபவிக்கிறவனுடைய உள்ளே பால் பசு 5 உண்டு. தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி. பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ நல்லதெல்லாம் செய்யலாம், காதை வச்சு எவ்வளோ நல்லது கேட்கலாம், வாய் வச்சு எவ்வளோ நல்லது பேசலாம், உடம்பு வச்சு கோயில் குளம் சுற்றலாம், எவ்வளோ தான தர்மங்கள்லாம் பண்ணலாம். பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. அப்போ
இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த கண்ணை வச்சு நல்லது பார்க்குறத விட்டு தேவையில்லாததெல்லாம் பார்க்குறோம். காதை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை கேட்கலாம், கடவுளை பற்றி பாட்டு கேட்கலாம், அது கேட்கலாம், இது கேட்கலாம், அதெல்லாம் விட்டு ஊர் ஒம்பெல்லாம் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அனுகிரகத்தை நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக மாற்றிக்கொண்டு விடுகிறோம். இந்த மெய்வாய் கண்மூக்கு சேவிச்சு தான் நம்ம கெட்டு போகிறோம். அதனால் ஒவ்வொரு ஆளும் இந்த உலகத்தில் படுற கஷ்டங்களுக்கு கடவுள் காரணம் அல்ல. கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு பிரிட்டிஷ் லா ஆர் இந்தியன் பினல் கோட் மாதிரி எல்லாருக்கும் ஒன்றே தான். இப்போ நீங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த கோயிலில் உட்காந்துன்னுட்டு சாம்பார் வடை சாப்பிட்டு, சுண்டல் சாப்பிட்டு, பழம் சாப்பிட்டு, ஏதோ பாட்டு கேட்டுட்டு தேர் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இதே கடைப்பிடிக்காதவன் என்ன பண்ணுவான், எங்கேயோ இருப்பான், ஜெயிலில் இருப்பான். அந்த ஜெயிலில் இருக்கிறவனுக்கும் வேலைக்கு சாப்பாடு உண்டு, அவனையும் தூங்க வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற இந்த அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடையாது. இவ்வளோதான் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஸோ யூ கேன் யூஸ் தீஸ் 5 elements in your body to your advantage by behaving correctly and living peacefully on this earth. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இந்த மாதிரி கோயிலுக்கு வரலாம், சாம்பாரோட சாப்பிடலாம், பாட்டு கேட்கலாம், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அவங்களால முடியல. தி கெட் இன்டு தி ட்ராப்ஸ் ஆஃப் தர் கர்மா. இவ்வளோ தான் வாழ்க்கை. அப்போ பதிப்பசு பாசம் என்பால் இதுதான், சைவ சித்தாந்தமும் அதுதான், அண்டு சிவன் உடைய வழிமுறைகளும் அதுதான். அண்ட் இந்த திருமூலர் போன்ற மகான்கள் சொல்லுகிற ஐம்புலன் அடக்கம் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு ஆமை என்ன பண்ணுமா, அந்த கூட்டுக்குள்ளே போய் அப்படி அடங்கிடுமா. அந்த மாதிரி நாமளும் நம்முடைய இந்த எண்ணெய் ஓட்டங்களை எல்லாத்தையும் அந்த கூட்டுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருந்தாக்கா எழுமையும் ஏமாப்பு உடைத்தானே 7 பிறவியிலையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு அர்த்தம். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஸோ உலகத்தில் காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கம் அதனில் ஊங்கு இல்லை உயிர்க்கு. அடக்கமாக இருக்க கற்றுக்கோ, உனக்கு உயர்வை தருகிற விஷயம் அதை விட ஒன்றுமே கிடையாது உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா நீதி நூல்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஸோ த பெஸ்ட் வே டு அவாய்ட் ஆல் திஸ் நெகட்டிவிட்டிஸ் இன் லைஃப் இஸ் டு டாக் லெஸ். நம்ம பேசினா தானே ஒம்பு வருது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவாடு. நெருப்பில் ஒரு காயம் வந்துச்சு. அந்த காயம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் பர்னால் கிருநாள்லாம் போட்டாக்கா போயிடும். ஆனால் ஒரு வார்த்தை நம்மளை யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பார்க்குற போதெல்லாம் நமக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கேன், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க. ஆறாவது நாவினால் சுட்ட வடுன்னா எப்பயுமே இருக்கும், அது என்னென்ன இப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இல்லாத பகையை உருவாக்குகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறதே என்ன, உன்னுடைய சுடு சொல். தீயினால் சுட்ட புண்ணுள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடும். அதனால் நம்ம எதை வேணாலையும் இந்த உலகத்தில் பயன்படுத்தி நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்கிற விஷயம் வச்சு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாயங்கிறார். போகிற வழிக்கு புண்ணியந்தான். இந்த உலகத்தில் நல்ல வண்ணம் வாழ்கிற உரிமையை கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு மாஸ்டர் லைஃப். அதுக்கு தான் நீதி நூல்கள், அதுக்கு தான் மகான்கள், அதுக்கு தான் கோயில்கள் எல்லாமே. நீ கரெக்டாக இருக்கணும்னு நினச்சா உனக்கு கோயிலே தேவையில்லை இல்லையா? கரெக்டாக இருக்கிறவனுக்கு எது கோயில்? அந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலெலாம் கட்டி விட்டாங்க. அது மசூதி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், ஜூத மதத்தில் இருக்கிற கோயில்கள் ஆகட்டும், இந்து மதத்தில் இருக்கிற கோயிலாகட்டும், அதுக்கு தான். இட்ஸ் எ பிளேஸ் வேர் யூ கம் அக்ராஸ் லைக் மைண்டட் பீப்புள் ஹூ வில் கண்ட்ரிபியூட் பாசிட்டிவ்லி டு யுவர் மார்ச் இன் திஸ் எர்த். அவ்வளோதான். லைக் மைண்டட் பீப்புள். அதுக்கு என்ன பேர்? சத்சங்கம்னு பேர். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். நல்லவங்க கூடயே நம்ம இருந்தால் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும். இதே நீ ராங்கான ஆள்கிட்ட இருந்தானா வாடா மச்சின்னு உன்னை சாராய கடையில் கொண்டு போய் மூழ்கி அடிச்சுடுவோம். அப்போது சத்சங்கம் என்றால் இதுதான். ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய். நம்மளை மாதிரியே உருப்படணும்னு நினைக்கிற பக்தர்களுடைய கூட்டத்தில் இருக்கணும். அடியார் உறவும் அரண்நாமமும் அன்புமன்றி படிமீது வேறு பாங்கும் உலகோ. படின்னா பூமி. இந்த உலகத்தில் 3 விஷயந்தான் தேவை. ஒன்று நம்மள மாதிரி இருக்கிற பக்தர்களுடைய உறவு, அதுதான் அடியார் உறவு.
அடுத்தது அன்பாக இருக்கிறது, வெறுப்பு கோபத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது, எப்பயும் சிவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அரண் நாமமும். இந்த 3 விட்டால் இந்த உலகத்தில் வேறு என்ன தேவை ஒரு ஆத்மாக்கு அப்படின்னு அர்த்தம். அடியார் உறவும் அறநாமமும் அன்புமன்றி படிமீது வேறு பாங்கும் உள்ளதோ. ஸோ இதெல்லாம் நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கடைப்பிடிச்சா போகிறோம். அதனால் நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்ல இடங்களுக்கு போகணும், நல்ல வழியில் நடக்கணும். அதுக்கப்புறம் கெட்டது எங்கேருந்து வந்துடும்? நீ கடனே வாங்கலைன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு லைபிலிட்டி எங்கேருந்து வரும்? இதில் ஒன்லி அசட்ஸ். நீயா வாங்கின்னு இருந்தியானா அது லைபிலிட்டி ஆகிடுது. அந்த மாதிரி நீ துர்கர்மாக்களை சேர்க்கலைன்னா உங்கள்கிட்ட அசட்ஸ் தான் இருக்குது, எல்லாமே நல்லது தான் இருக்குது. அந்த நல்லதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எப்போ இந்த கால் கம்ஸ் ஃப்ரம் த ஹெவன் கீப் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் காட். அது வரைக்கும் இந்த உலகத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கும். அந்த கால சினிமா பாட்டெலாம் நிறைய வரும், அமைதி இல்லாத என் மனமே அப்படிலாம். அது மாதிரி அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் இல்லை, நாம் தான். இப்போ அருணகிரி பெருமான் என்ன சொல்கிறாரு, சும்மா இருன்னா அலட்டிக்காதன்னு வச்சுக்கோங்க. சொல்லற அப்படின்னா எவ்வளோ கம்மியாக முடியுமோ அது வரைக்கும் பேசு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சினிமாவை பற்றி பேசுகிறோம், பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோம், கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோம், சம்மந்தமே இல்லாத எல்லாத்தையும் பற்றியும் பேசின்னு இருக்கிறோம், பேசிட்டு திருப்பி பேசின்னு இருக்கோம். இது ஒரு விதமான வேனிட்டி. நம்முடைய ஒரு கன்சீல்டு ஈகோவுக்கு நாம் வழிகால் தேடுகிறோம், அவ்வளோதான். அதை பற்றி காட்டி நம்மளை ரொம்ப நாலேஜபிளாக காட்டிக்கணுங்கிற ஒரு குயிக் தீன்னு சொல்லுவோம், அதுதான் அதில் இருக்குது. என்ன ஆக போகுது, அவன் நம்மளை நல்லவன் நினச்சா என்ன, அறிவாளி நினச்சா என்ன, முட்டாள் நான் நினச்சா என்ன, அவன் யார், அவன் பக்கத்து பெட்டு சுடுகாட்டில். ஸோ அவங்ககிட்ட நீ ஏன் ஒய்ஆர் கிரேவிங் ஃபார் சர்டிஃபிகேட்ஸ்? ஸோ மனசு தான் எல்லாம், தான் மனமே சாட்சி. உனக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அது சொல்லும், இதை பண்ணுறா இதை பண்ணாதரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, அந்த குரலை கேட்டால் போகிறோம். இதை தவிர நீ தெரிஞ்சுக்கிறது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒபே யுவர் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். You always are being the indwelling spirit's mouthpiece. The indwelling spirit always wants you to do something, not to do something. Follow that verbatim and your life will be peaceful. இவருடைய கொஸ்டின் என்னன்னா, தன்னை அறிந்து இன்புறவே ஒன்று வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிதல்னா என்ன? நாம் இந்த உடம்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னுடைய உடம்பு ஃபிசிக்கல் பாடி இல்லையா, அதுதான் நீ நினச்சிட்டு இருக்க. இந்த ஃபிசிக்கல் பாடி நீ கிடையாது, இதுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் நீ. கடவுள் எல்லாம் கடந்து நமக்கு உள்ளே இருக்கிற வஸ்து இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த வெளியில் இருக்கிற விஷயங்களில் பார்த்தா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இல்லாத ஒம்புலெல்லாம் மாட்டிக்குவோம். இப்போ தன்னை அறிவது என்பது கடமையாவன தன்னை கட்டுதல். இந்த கோவம் தாவம் விருப்பு வெறுப்பு இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்கட்டும், சர்வோஜனும் சுகினோ பவந்தும். பிறருக்கு உழைத்திடல், முடிஞ்சால் ஊருக்கு உழைத்திடல் யோகம். யோகம் பண்ணுறது கரடிக்கு போட்டியாக முடி வளர்த்துன்னு காட்டில் உட்காரதில்லை, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி மாதிரி மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்கு நம்மால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறது, இல்லை யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது. நல்லெண்ண செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்னுன்றார். முடிஞ்சால் நல்லது, இல்லைன்னா கெட்டது பண்ணாமல் இரு, அது போரும் வாழ்க்கைக்குங்கிறார். இப்போ நாம் வாழ்க்கையில் இந்த ஆத்மாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இந்த உடல் அல்லன்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த ஆத்மா உள்ளிருந்து நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளிருந்து சொல்லிகிட்டே இருக்குது, இதை பண்ணு பண்ணாதன்னு சொல்லுது. அப்போ கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுறார் திருமூலர். நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கானுங்க. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் நமக்குள்ளேயே இருந்து நம்மளை ஒரு ஆள் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் தான் மனம், மனதானே மனதில் நின்ற கருத்தானே மனத்தகத்தான் வாய்மேலான். ஸோ நம்மளை எல்லா நேரமும் உள்ளிருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராமானுஜர்கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான், அவன் பேர் கோவிந்தாழ்வான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்டு ரூம்குள்ளே போயிட்டு அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலன்னு மறுநாள் காத்தால
கம்ப்ளைண்ட் வருது ராமானுஜர்கிட்ட, என்னங்க உங்கள் சிஷ்யன் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாரு. அவனை கூப்பிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிறார். நாங்கள் இருக்கிற ரூமில் வெளிச்சமே இருக்கப்படாது, நானும் என் ஒய்ஃப் தவிர வேறு யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, 3வது மனுஷால் இருக்கப்படாது, அப்போ தான் நான் குடும்பத்தில் ஈடுபடுவேன் அப்படிங்கிறார். 3வது நாளும் அதே கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா ராமானுஜர் 2வது நாள் சொல்லிட்டார், ரூமை பூட்டிடுங்க, ரூமுக்குள்ளே விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்கன்றார். இப்போ வெளிச்சமும் இல்லை, உள்ளே போகாத அளவுக்கு அதையும் பூட்டிட்டாங்க. 3வது நாளும் இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வருது. ராமானுஜர் இப்போ என்னடா உனக்கு கேடுன்றார். ஏன்னா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, என் கண்டிஷன் என்ன, 3வது ஆள் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்கக்கூடாதுன்னு. பெருமாள் கட்டிலே ஜெகஜோதியாக உக்காந்துருக்கார், அவர் 3வது ஆள் இல்லையா, அப்போ நான் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னாராம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்முடைய எண்ணங்கள்லேருந்து வருது. நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி ஏமாத்துறதை விட நம்மளை எப்பயுமே கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி இல்லாத இடமில்லைக்கான உங்களே தான் உட்காந்துருக்கான். அவனை மாரி நீ என்ன பண்ணிட முடியும் இந்த உலகத்தில்? அதனால் ஆல்வேஸ் ஹாவ் எ சப்கான்ஷியஸ் moral fear that God is watching you as an andaryami, and you cannot think, you cannot see, you cannot hear, you cannot talk anything without the knowledge of the ultimate divinity inside you. You are a temple of God because He is filled inside you. மந்திர புஷ்பம் என்பது பூஜைகள் மற்றும் யாகங்கள் போன்ற இந்து சமய வழிபாடுகளில் தெய்வங்களுக்கு மலர்களை சமர்ப்பிக்கும் போது பாடப்படும் ஒரு வேத பாடலாகும். பாபாஜி, புஷ்பம்னா என்ன? பூ, ரோஜா பூ, மல்லிப்பூ, சாமந்தி பூ, இதெல்லாம் பூ. இந்த புஷ்பங்களில் நீ என்ன பண்ணுற? கடவுளுக்கு மாலை கட்டி போடுற, இல்லை கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுற போது யூஸ் பண்ணுற. துளசி, வில்வம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அது என்ன? புஷ்பம். மந்திர புஷ்பம்னா என்ன? மந்திரங்களையே புஷ்பத்துக்கு ஈக்குவல் ஆக சொல்கிறது. இந்த மந்திரங்களையே புஷ்பம் மாதிரி சமர்ப்பிக்கிறது, அதுதான் மந்திர புஷ்பம்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒன்று நீ ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பயாலாஜிக்கல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடலாம், இல்லை அந்த மந்திரங்கள்லேயே கூட நீ உன்னுடைய உச்சரிப்பு மூலமாக கடவுளுக்கு ஆஃபர் பண்ணலாம். அதுதான் மந்திர புஷ்பம்னு சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு சடங்கு முடிஞ்ச உடனே இந்த ஐயருங்க வந்து ஒரு மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமே அப்படின்வாங்க. அந்த யோபாம் மந்திர புஷ்பம். யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி योऽग्नेरायतनं वेद आयतनवान् भवति आपो वा अग्नेरायतनम् आयतनवान् भवति य एवं वेद. ஓகேவா? இதுதான் மந்திர புஷ்பம்ன்றது. அதாவது பயாலாஜிக்கல் பொட்டானிக்கல் ஃப்ளவர் மாதிரியே மந்திரத்தில் கடவுளை பூஜை பண்ணுறது. அதனால் அந்த காலத்தில் பாட்டு இருக்குது, பூக்கை கொண்டு தொழாய், பூ வச்சு சாமிக்கு பூஜை பண்ண மாட்டேன்ற. அதுனா போதொடு நீ சுமந்தேத்தி பூவார் அவர் வின் பூவேன். போதொடுனா அன்றலர்ந்த மலர், அது தண்ணி. பூனா புஷ்பம், ஜா அப்படின்னாக்கா ஜலம். பூஜா என்றால் பூ தண்ணி ரெண்டுத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுறது, அதுதான் பூஜா. ஸோ போதொடு நீர் சுமந்து ஏற்றி என்றால் இன்னும் மலராத மொட்டு மலரை நீரோடு சேர்த்து கொண்டு வந்து சாமிக்கு போதோடு நீர் சுமந்தேத்தி பூவார் அவர் பின் பூவேன். அந்த மாதிரி பூஜைக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறவங்க இருக்காங்க, அவங்க கூட நான் சந்தரில் சமாராதனையாக சாமி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவாராதிகள் சொல்லுகிறார்கள். அப்படி பண்ண முடியாதவங்களை பார்த்து திட்டுறாங்க. பூ கை கொண்டு தொழாய், பூ எடுத்துன்னு போய் கையில் சாமிக்கு பூஜை பண்ண மாட்டேன்ற. பூ கை கொண்டு தொழாய், ஆக்கைக்கே இறை தேடி அலைகின்றாய். இந்த உடம்புக்கு எப்போ பாரு இட்லி தோசை புண்ணாக்கு இதையே தேடி அலைஞ்சின்னு இருக்க. ஆக்கைக்கே இறை தேடி அலைகின்றாய், பூ கை கொண்டு தொழாய், வெந்நீர் பூசாய், பட்டநாமம் எதுவும் போட மாட்டேன்ற, பூ வச்சு பூஜை பண்ண மாட்டேன்ற.
எப்போ பாரு இந்த உடம்புக்கு சாப்பாடை தேடி அலையிற, அதனால் காக்கைக்கு இரையாக போகின்றாய். நீ செத்த உடனே காக்கை உன்னை கொத்தி கொத்தி தின்ன போதுரா. நீ ஆக்கைக்கு இறை தேடி அலைகின்றாய், அப்போ காக்கைக்கு இரையாக போகின்றாய். இது தெரியாமல் சும்மா அந்த வாயை வச்சு ஏண்டா உலகத்தில் பீட்டர் விட்டுன்னு சுற்றின்னு இருக்கேன்னு அர்த்தம். சி சி மனமே, உனக்கு என்ன வாய், நீ உருப்பட போகிறதுலன்னு தெரிஞ்சுக்கினேன், நீ எதுக்கு வாய் வச்சுன்னு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி உலகத்தில் சுற்றின்னு இருக்க. சி சி மனமே, உனக்கு என்ன வாய். இது நம்முடைய அதிவீரராம பாண்டியர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நான் இவ்வளோ பாட்டு சொல்லின்னுக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எப்பயாவது படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு பக்தர்கள் என்ற நிலையில் இருக்கிற உங்களுக்கே இதெல்லாம் எதுவும் தெரியாது. இன்னும் சாக்கணாங்கடையில் சாப்பிட்டுட்டு சாராயம் குடிச்சிட்டு நடுரோட்டில் ஊழ்ந்து இருக்கிறவன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான்னு நினைக்கிற உலகத்தில். அதனால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு அதை பிடிச்சிக்கிட்டு மேலே போகிறதுக்கான வித்தை தெரியல. அதனால தான் உலகம் ஒரு ஸ்டாக்னண்ட்டாகுது, உருப்படாது இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். எல்லாம் நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே வெர்பாட்டி மூத்தூர் சொல்வார்த்தை அமிர்தம்னுவாங்க. அதனால் மேலையார் செய்வனைகள்னு ஆண்டாள் சொல்லுவோம். நம்மளும் மேலான அறிவுடையவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. ஒரு பெரிய மகான் சிதம்பரத்தில் போயிட்டுருக்கிறாரு. அந்த காலத்தில் இந்த சிவாச்சாரியார்கள், சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள், அவங்கள கோயிலிருந்து ஒரு விளக்கு எடுத்துன்னுட்டு, அது பாராக்கு முதல்ல போகும் விளக்கு, இந்த ஐர தீட்சிதரை பல்லக்கில் உட்காரச்சு கோயில் தீட்சிதர்கள் கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வருவாங்க. ஏன்னா அவரே சிவபெருமான் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். பூஜை பண்ணுற ஆள் ஐதீகத்தில் இருக்காங்க. இப்போ இவர் போயிட்டுருக்கிற போது அங்கே இவர் போயிட்டுருக்கிறார், ஒரு பெரிய மகான். அவர் சொல்கிறாரு, பகல் குருடன், பகல்லையே இவனுக்கு விளக்கு தேவைப்படுது, அதனால் பகல் குருடன் பட்டை மரம் ஏறி, மரங்க பல்லக்கு இருக்கிறீங்க, அது பட்டு போன மரம், பகல் குருடன் பட்டை மரம் ஏறி ஊர்ந்து ஊர்ந்து செல்கின்றான் அப்படின்னு. இவர் இன்னமும் அந்த ஆள் சொல்கிறதுல மீனிங் இருக்குடா அப்படின்னு சொல்லி கபால்னு பல்லக்கிலேருந்து குதிச்சுட்டு அவர்கிட்ட போகிறார். போய் கையை கூப்பின்னு, பட்டை மரம் தளிர்க்க பால் ஊற்ற வேண்டுமையாங்கிறார். நான் பட்டை மரம் தான், நான் தளிர்க்கணும், எனக்கு நீங்கள் ஞானப்பாலை கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மகான் என்ன பண்ணுறாரு, அங்கே தறி நெய்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த நூலுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சுருப்பாங்க, இந்த மாஞ்சா போடுற மாதிரி தறியில் போடுறதுக்கு. ஸோ அந்த கஞ்சி காய்ச்சின கூழ் இல்லையா, அது வழியுது, அதை அவர் கையில் பிடிச்சி குளிக்கிறாரு. அப்போ முழங்கைன்ற மாதிரி அந்த மகான் இல்லையா, மறைஞான சம்பந்தர்னு அவருக்கு பேர், அவர் கையிலிருந்து வழிகிற அந்த கஞ்சியை இவர் குடிக்கிறார். இவர் பேர் உமாபதி சிவாச்சாரியார். இவர் பெரிய ஞானி ஆயிட்டார். இவர் தான் சைவ சித்தாந்தத்துக்கு அத்தாரிட்டிங்கிற மாதிரி ஒரு வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரியன்மால் உண்ட வண்ணமாம். ஒரு பெரிய ஞானியோடைய எச்சு இருக்கு இல்லையா, அது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சாப்பிட்டு கொடுத்த எச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ திருவண்ணாமலையை பற்றி அப்படி சொல்லுவாங்க, ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார். எப்போ பாரு சிவபூஜை செய்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார், அவர் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்திலனே அருணாபுரி நாட்டினிலே சோனாபுரி நாட்டினிலேன்னு ஒரு பாட்டு. சிவபூஜை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்க சாப்பிட்டு போட்ட எச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டு நான் திருவண்ணாமலையில் ஒரு நாயாக பிறகலையே அப்படின்னு சொல்லி புலம்புகிற ஒரு அடியார் பாட்டு இருக்கிறது. ஏன் அது இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் அவர்தம் சேடத்தை உண்ணும்னா எச்சையன்னா, வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் ஒரு ஞான புருஷன் சித்த புருஷன் அவன் சாப்பிட்ட எச்ச இல்லையா, அது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சாப்பிட்டதுக்கு இணையாக மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மாறினவங்க இருக்காங்களான்னா, பத்திரகிரியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராஜாவாக இருந்து பட்டினத்தாரால் ஆட்கொள்ளப்பட்டு இங்கே வந்து கோயில் வாசலில் உட்காந்துக்கிறார் திருவிடை மருதூரில். அந்த கோபுரத்தில் அவர் உட்காந்துருக்காரு, இந்த கோபுரத்தில் இவர் உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட ஒரு நாய் இருக்குது, எப்போ பாரு இவர் சாப்பிட்டு போட்ட எச்சையெல்லாம் அந்த நாய் சாப்பிட்டுக்குது. ஒரு பிச்சைக்காரன் அந்த கேட்டில் போய் கேட்குறான், சாமி
எனக்கு பிச்சை போடுங்க. நான் என்னவோ பண்ண போகிறேன், அந்த கேட்டில் ஒரு குடும்பஸ்தங்கிறான் பாரு, அவங்ககிட்ட போய் கேளு. இவர் இந்த நாயோடு உட்காந்துக்கிற ஆள்கிட்ட வந்து கேட்குறாரு பத்திரிக்கையாட்டு, ஏங்க இந்த கேட்டில் யாரோ குடும்பம் நடத்துகிறவங்க இருக்காங்களாமேன்னு. இவருக்கு ஷாக் அடிக்குது. நம்ம பொண்டாட்டி பிள்ளை குட்டி ராஜ்யத்தெல்லாம் விட்டோம், இந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறோம். அதை தான் நம்ம குருநாதர் கிண்டல் அடிக்கிறாரு, நாய் கூட குடும்பம் நடத்தின்னு இருக்கான்ட்டு. ஸோ அந்த திருவட்டை தூக்கி நாய் மேலே போடுறாரு, அது செத்து போகுது. ஒரு 10-15 வருஷம் கழித்து அந்த தேர் வந்து நிற்கிதாங்க. அதுலேருந்து காசி ராஜா இறங்குறான். இறங்கி, சாமி எனக்கு நான் காசி ராஜா, ஒரு குழந்தை பிறந்துச்சு, பிறந்த பின்னே அது ஞானத்தோடு எல்லாம் பேசிச்சு. அது சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரரு திருவிடைமருதூர் கோயில்கிட்ட இருக்கிறாரு, என்னை வயசானவுடனே அங்கே கூட்டின்னு போகணும்னு சொல்லிச்சு. அதுக்கு வயசு வந்துச்சு, அதாங்க காசிலேருந்து உங்கள்கிட்ட கூட்டின்னு வந்துக்கிறேன்னு. இப்போ தேர்லேருந்து ஒரு அழகான ராஜகுமாரி ஓடி வந்து பத்திரகிரியார் பார்த்து, நாதா என்னை அடையாளம் தெரிகிறதா அப்படின்னு. யாருமா நீ? நான் தான் ஒய்ஃப் எல்லாத்தையும் விட்டு ராஜ்யத்தெல்லாம் விட்டு வந்தாளாச்சேன்னு. தெரியாதா? நான் தான் அந்த நாய் சாமி, உங்கள் எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு நான் காசி ராஜகுமாரியாக பிறந்த பிறந்தே ஞாபகத்தில் உங்களை வச்சுன்னு உங்களை கல்யாணம் கட்டிக்கலான்னு வயசு வந்தவுடனே வந்துக்கிறேன் சாமின்னுச்சான். இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நேராக பட்டினத்தார்கிட்ட போய் கேட்கலாம், அவருக்கு தான் இதுக்கு விளக்கம் தெரியணும். பட்டினத்தார் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குன்னு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் சந்நிதிக்குள்ளே காசி ராஜா, காசி ராஜகுமாரி, பத்திரகிரியார், பட்டினத்தார் 4 பேரும் போகிறாங்க. போன உடனே சிவலிங்கம் டொங்கன்னு விரிஞ்சு ராஜா, ராஜகுமாரி, பத்திரகிரி 3 பேரும் அதுக்குள்ளே போன உடனே முடிச்சு. பட்டினத்தார் ஐயோ என்ன விட்டீங்களேன்றார். அப்போ உள்ளேருந்து குரல் கேட்குது, என்ன நம்புறதை விட என்ன நம்பினா மோட்சம் கிடைக்கும்ன்றது உன்னை வச்சு உலகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்து ஒருத்தன் உட்காந்துருந்தான் இல்லையா, கேள்வியே கேட்காம, அதுக்காக அவனுக்கு முதல்ல மோட்சம். உனக்கு பேய் கரும்பு இருக்கிற போது தான் மோட்சன்றார். அவருக்கு அப்புறம் பட்டினத்தார் ஊராக அலைஞ்சி திருவொத்தியூரில் வந்து அந்த இடத்துல அந்த பேய் கரும்பு அவருக்கு இனிக்குது. அதுக்கப்புறம் இப்போ திருவொத்தியூர் பக்கத்தில் வந்து இந்த டெர்மினல் யார்டு இருக்குது இல்லையா, கண்டெய்னர் டெர்மினல்லாம், அந்த இடத்துல பட்டினத்தார் கோயில் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு கூடைக்குள்ளே போயிட்டு 3ஆவது தடவை வெளியே வரவே இல்லை. அந்த இடத்துல தான் அந்த கோயில் இருக்குது. இதுதான் பட்டினத்தார். அவ்வளோ பெரிய ஆளாக இருந்து அவருடைய சிஷ்யருக்கு காசி ராஜகுமாரியை கட்டிக்கிற அளவுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி அவரை மோட்சத்துக்கு கொடுத்துட்டு இவர் லாஸ்ட்டில் வந்து மோட்சத்துக்கு போனாருங்கிறது நம்முடைய சமய வரலாறு. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கோவை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்படி நிறைய சிஷ்யர்கள் யார் கடவுளை ரொம்ப நம்பினாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் கடவுள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீ எதையாவது தீர்க்கமாக நம்புகிற போது அந்த நம்பிக்கையே உன்னை உயர்த்தும். பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்வார். யுவர் ஃபெய்த் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ, சேவ் யூ அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படி. அது எப்படி சொல்கிறாரு? ஒரு ஆள் சாக கிடக்கிறான். அவனுடைய ஓனர் கொஞ்சம் பணக்காரன். அவன் இயேசுக்கிட்ட வரான், சாமி என் வேலைக்காரன் சாக கிடக்கிறான், என் வீட்டுக்கு வந்து நீங்கள் அவனை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் நல்லவன் இல்லை, என் வேலைக்காரனும் வந்து உங்கள் டிவோட்டி கிடையாது, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இங்கேருந்து என் வேலைக்காரன் நல்லா ஆகணும்னு நினச்சிக்கோங்க சாமி, அவன் நல்லா ஆகிடுவான்னு. அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் பண்ணி ரசித்தது. நீ சொன்ன உடனே அங்கே சாக கடந்து அவன் எந்திரிச்சு உக்காந்துட்டான். ஸோ இட்ஸ் ஃபெய்த். யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடவுளுடைய அனுபவங்கள் கிடச்சிடும். அந்த நம்பிக்கை யாரும் உனக்கு பொன்னல் வச்சு தலையில் ஊற்ற முடியாது. நம்பிக்கை நீ தான் தேடிக்க வேண்டியிருக்கும். அந்த நம்பிக்கை வந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் அக்கார்டிங் டு யுவர் கர்மா ப்ராசஸ், பட் டெஃபினெட்லி வில் கெட் த கிரேஸ் ஆஃப் காட். எவ்வளவோ விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு ஏகலைவன் துரோணாச்சாரியர்கிட்ட போய் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுன்றான். அவர் முடியாதுப்பா அப்படின்றாரு. பிற்காலத்தில் ஒரு நாள் துரோணாச்சாரியர் காட்டுக்கு போகிறாரு. ஒரு ஆள் அப்படி கரெக்டாக அம்பு விடுறான். இதை பார்த்துட்டு கேட்குறாரு, எப்படிப்பா இந்த அளவுக்கு உனக்கு பவர் வந்திருக்கு அப்படின்னு. காட்டுறான், பாருங்கள் உங்கள் சிலையை வச்சு நான் உங்களையே மானசீகமாக குருவாக வச்சுக்கிட்டு வில்வித்தை கற்றுக்கினேன், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் உங்கள் சிலையை நான் நம்பி கற்றுக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி பெரிய வில்வித்தை. அப்போ இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போகுது, நம்ம அர்ஜுனனை கொம்பு சீ வச்சுன்னுக்குறோம்,
இவன் அர்ஜுனனை விட கில்லாடி ஆகி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குரு காணிக்க தரணுமே பண்ணின்றார். எவ்வளோ ஷேம்லெஸ் பர்சன். இவர் கத்தே கொடுக்கல, குரு காணிக்க வேணுமோ என்ன வேணால் கேளுங்கன்றான். உன் கட்டை விரலை கொடுத்துன்றார். ஏன்னா இந்த அம்பு இருக்கிற போது இந்த விரல் வேணும் இல்லையா, அதனால் இவனுடைய கட்டை விரல் அவன் ஒன்றும் கொடுத்துட்டான், கட்டை விரலை கொடுத்துட்டான். இப்படிப்பட்ட ஒரு குரு சிஷ்யனுக்கு உள்ள நிலைகள் என்னங்கிறதெல்லாம் நம்முடைய புராணம் கதைகள் அதில் எவ்வளோ நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ மகான்களுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பத்மபாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆதிசங்கராச்சாரியர் மேலே பயங்கர நம்பிக்கை வச்சவர். அவர் கரைக்கு அக்கறையில் இருக்கிற நதியில் ஆதிசங்கர் இங்கேருந்து பத்மபாதா அப்படிங்கிறாரு. அவன் பேர் பத்மபாதா இல்லை, வேறு எதுவும். பின்னால் தான் பத்மபாதர் ஆச்சு. அவன் குரு கூப்பிட்டாருன்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக தண்ணி மேலே நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடக்க அவன் கீழ்களை தாமரை மலர் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் பத்மமன தாமரை, தாமரை பாதங்களுக்கு சொந்தக்காரன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய ஆள். பின்னால் ஒரு கபாலிகன் ஆதிசங்கரை வெட்ட வர்றபோது அவன் உடம்புலேயே நரசிம்மர் வந்து ஆதிசங்கரை காப்பாற்றுறாரு. எத்தனை அனுபவங்களை பத்மபாதர் மூலமாகவே ஆதிசங்கரர் மற்றவங்களுக்கெல்லாம் காட்டியிருக்கார். இவன் நம்பலாம், அவனுக்கு நடக்குது பாருங்கிற மாதிரி. அதனால் ஒரு குரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஹஸ்பண்ட் நல்லவன் இல்லைன்னா நீ நல்ல பொண்டாட்டியே இரு. ஒரு குரு நல்லவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ நல்ல சிஷ்யனாகணும். அப்போ உனக்கு ரிவார்ட்ஸ் உண்டு. அவன் நரகத்துக்கு போட்டுமே, அதை பற்றி உனக்கு என்ன. ஆனால் நீ அந்த எத்திக்ஸை காப்பாற்றுறதுனால உனக்கு கடவுள் படி அளப்பார். உலகத்தில் இந்த மாதிரி 1000 கதைகள் இருக்குது. அடுத்த கேள்வி. Question from Anita, Melbourne. Namaste Swami. In Shirdi Baba and Siddhi Vinayakar Harati song, I heard the mention of Chandrabhaga Nadi. Request you to please explain significance of this river. There are so many holy rivers in this country. பன்றிபுரத்தில் ஓடக்கூடிய ஆறு இருக்கு இல்லையா, பன்றிநாதன் கோயிலை ஒட்டி ஒரு பெரிய ஆறு ஓடுது. தட்ஸ் கால் சந்திரபாகா. இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் ஓரளவு தண்ணி ஓடக்கூடிய ஒரு நதி. அந்த சந்திரபாகா நதியில் தான் நம்முடைய ஞானானந்தகிரி சாமிகள் இருந்தார் இல்லையா, திருக்கோவிலூர் தபோவனம். அவர் அந்த இடத்துல தான் அவருடைய குருநாதரை சந்தித்தார். சந்திரபாகா நதிக்கிட்ட தான் அவருடைய குருநாதரை அவர் சந்தித்தார். இந்த பாண்டரங்கா விட்டலா பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா பத்ததி, அதில் இந்த சந்திரபாகா நதியை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் ஜனாபாய் ஞானாபாய் மாதிரி எந்த ஒரு மகனியர்கள் இருந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இந்த சந்திரபாகா என்பது கனெக்டடாக இருக்கும். அண்டு பாண்டரங்கம் கோயிலுக்கு நேர் எதிரில் இருக்குது. மகாராஷ்டிராவில் கரும்பு விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விவசாயம்லாம் முடிஞ்ச கையோட வர்க்காரிகள்னு பேர் அவங்களுக்கு. அவங்கவுங்க ஊர்லேருந்து ஒரு மாட்டு வண்டி எடுத்து இல்லை டிராக்டர் எடுத்து அதில் பாண்டரங்கனுடைய பெரிய படத்தை வச்சு அவங்க ஊர்லேருந்து பாத யாத்திரையாக பண்டர்பூருக்கு வருவாங்க. நீ அந்த சீசனில் போயிட்டேன்னா ஒரு 20 மைலுக்கு முன்னாடியே நீ உன் காருகெல்லாம் விட்டுட்டு நடந்து தான் போக வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஜனப்பிரளயம்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ ஜனங்க அந்த பன்றிப்பூருக்கு வருவாங்க. அந்த ஆற்று ஓரம் பார்த்தியா எல்லா இடத்துலையும் டென்ட்டு, ஜனங்கள்லாம் அங்கே தங்கின்னு ஆற்றுல குளிச்சுக்கின்னுட்டு சமைச்சி சாப்பிட்டுன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் அது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நதி. இந்து மதத்தில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த மூணுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. மூர்த்தினா த ஃபார்ம் ஆஃப் காட், டிவினிட்டின்னு அர்த்தம். தலம்னா எந்த சேச்சத்தில் அந்த கடவுளுடைய விக்கிரகம் இருக்குது, என்ன கோயில் அங்கே இருக்குன்றது தலம். தீர்த்தம்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான புண்ணிய நதி இருக்குது. தீர்த்தம்னா புண்ணிய நதின்னு சொல்கிறது. அதனால் ஒவ்வொரு கோயிலை பற்றி சொல்கிற போதும் சொல்லுவாங்க, அங்கே என்ன சாமி இருக்குது, அந்த இடத்துடைய மகிமை என்ன, அங்கே என்ன தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் வீடுங்களில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு புண்ணியாதானம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு கலசம் எடுத்து அதில் மாவேலையை வச்சு ஒரு தேங்காய் வச்சு அக்ஷதையெல்லாம் அது போட்டு குங்கெல்லாம் பூசி அதுக்குள்ளே தண்ணி எடுத்து வைக்கிறீங்க. தண்ணி எடுத்து வச்சு எல்லா பூஜையும் ஆன உடனே அந்த மாவேலையில் அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற தண்ணி எடுத்து வீடெல்லாம் தெளிக்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதிகள் 7 புண்ணிய நதிகள் இருக்கான், 7 புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருக்கான்.
ஸோ இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணீரை நான் இந்த வீட்டில் இப்போ புரோட்சணம் பண்ணுகிற போது அந்த 7 புண்ணிய நதிகளுடைய தீர்த்தமும் இந்த இடத்துல தெளிக்கப்பட்டதாக நடக்கணும். அந்த 7 புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் நான் சென்று வந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கணும். அதுதான் அந்த மந்திரத்துடைய கங்கே செய்வ யமுனை செய்வ நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு அயோத்தியா மாயா மதுரா காசி காஞ்சி அவந்திகாம் புரேத்வாரவதியும் சைவாம் சப்தைதே தீர்த்ததாயகா சைவாம் சப்தைதே மோட்சதாயகா. இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது ஒரு கடத்துக்குள்ளே நீங்கள் வச்சு யாகம் வளர்த்து பூஜை பண்ணதுலேயே 7 நதிகள் வரணுன்றீங்க, 7 க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் எல்லாருக்கு கிடைக்கணுங்கிறீங்க இல்லையா? ஸோ அது அந்த காலத்தில் இருந்து இருந்த விஷயங்கள். இந்த ஜனங்கள்லாம் போய் இந்த நதியில் குளிக்கிறானுங்க இல்லையா, இவங்க பாவமெல்லாம் அந்த நதிகள் வாங்கிக்குது. அதுதான் கஷ்டம். இவனுங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கங்கையில் குளிக்கிற போது யாராக இருந்தாலும் நார்மலான ஒரு ஆளாக இருந்தாலும் பண்ணுவான், என் பாவமெல்லாம் போட்டுருணுவான். கங்கைக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்? இந்த படுபாவி பண்ண பாவத்தெல்லாம் கங்கை ஏன் வாங்கிக்கணும் இல்லையா? இவன் கேட்குறது தப்பு. நல்லா யோசனை பண்ணும். பாருளூர் பாதகம் எண்ணில் நீக்குவர். யார் சொல்கிறாளாம் ராமாயணத்தில்? கங்கை சொல்கிறாளாம் ராமர்கிட்ட. பாருளூர்னா பூமியில் இருக்கிறவங்க, பாதகம் அவங்க செஞ்ச தப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் விமிழ்ந்து விடு பார்த்தோன்னா அந்த மாதிரி பாதகம். பாருளூர் பாதகம் என்னில் நீக்குவர். கங்கையாகி என்னிடத்தில் வந்து நிற்கிறாங்க. யானும் அந்த தெற்று, அந்த தப்பு அவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு வந்து தொலைஞ்சிச்சு. ராமா நீ குளிச்சு இல்லையா, அதனால் அந்த பாம்பெல்லாம் போயிடுச்சு பண்ணலாம். யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள் அப்படின்னு. அப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறா திருப்பாவையில்? நீராட போதுவீர் போதுமீனும் நேரிழையீர். சரி, எல்லோரும் போய் குளிக்கிறாங்க. குளிக்கிற போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த நதி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எவ்வளோ இடத்துல பாஞ்சி பாஞ்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கு, எவ்வளோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் கரண்ட்டு கொடுத்துருக்குது, விவசாயத்துக்கு கொடுத்துருக்கு, குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணியை கொடுத்துருக்குது. அப்போ இந்த நதி இருக்கு இல்லையா, இது இவ்வளோ இதெல்லாம் பண்ணின்னு வந்திருக்கு, அதனால் அந்த நதியை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை இந்த நதியை போல் நானும் கூட இந்த உலகத்துக்கு பயன்படணும்னு நினைக்கணும். மாநிலம் பயனுற வாழ்வதற்குன்ற மாதிரி இந்த நதி மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கணும். நான் ஜனங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்படி மூக்க பிடிச்சி இந்த பாவமெல்லாம் போகணும் அப்படின்னா. இதுதான் துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலில் விடுற போது மனசுக்குள்ளே நினச்சிக்கினான், என் பாவத்தெல்லாம் உன் காலில் விட்டம்பா அப்படின்னா நான் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணருக்கா தெரியாது, என் காலில் யார் எது கொடுத்தாலும் 1க்கு 100 கொடுத்துருவேனேன்னாரான். இவன் பாவத்தை கொடுத்தான், அவர் 1க்கு 100 நானும் உனக்கு பாவத்தை திருப்பி கொடுக்கறது. அதனால் நதிகளெல்லாம் குளிக்கிற போது நாம் கூட இந்த தப்பை பண்ணக்கூடாது. நான் இந்த நதியை மாதிரி ஆகணும்னு நினைக்கணும். இந்த நதி எப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, கைமாறு கருதா மாறி மாற்றி எந்நாற்றும் கொல்லோ உலகு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு மழை பெய்த, அந்த மழைக்கு இந்த உலகம் எதை திருப்பி கொடுக்க முடியும்? காற்று. நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க, உங்கள் மூக்குக்குள்ளே போகுது ஆக்சிஜன். நீங்கள் வெளியிடுற காற்று இல்லையா, அது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருக்கிற மரம் வாங்கி ஆக்சிஜனை மாற்றி மூக்குக்குள்ளே விட்டுனேக்குது. அப்போ நம்ம அறிவாளிகளா, நாம் நல்லவங்களா, இல்லை மரம் நல்லதா? அது நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த மரத்தை வெட்டுறான் அவன். உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபேக்ட்ரி அது, ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி. ஆனால் நீங்கள் அதை வெட்டுறீங்க. தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, மேகம் அதுக்காகவா பெய்யுது? தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, காவிரி தனக்காக ஒன்றும் பாயறதில்லை. தனக்காக மென்காற்று வீசவில்லை, காற்று அதுக்காக வீசுது, உனக்காக தான் வீசுது. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இந்த உலகத்திலேயே ரொம்ப அறிவாளியாக நினைக்கப்படுகிற மனிதன் ரொம்ப சுயநலம் பிடிச்சவன் தாங்கிறான். மற்ற எல்லாமே உலகத்தில் உருப்பட்டு இருந்தாங்குது. அது சாப்ரஃபைட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்போசர்னு வாங்க, அது எக்ஸிஸ்டன்ஸ்னு வாங்க. நீ அந்த மரங்களை, செடிகளை, விலங்குகளை பார்த்துக்கிட்டு அது எப்படி உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யுதுன்னு பார்க்கணும். ரெசிப்ரோக்கல் அப்படின்வாங்க. அது உனக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. தட்ஸ் கால்ட் சாப்ரஃபைட்டிசம். நான் உன்னை உறிஞ்சி நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா அதுக்கு பேரசைட்டிசம்னு பேர். பேரசைட்ஸ்
So men are parasites and any other creation under God is saprophyte. நம்மளை மாதிரி சுயநலம் பிடிச்ச ஒரு படைப்பு கடவுள்கிட்ட இல்லை. எல்லாரும் விட நம்மளை தான் கடவுள் அறிவாளியாக படித்தான். ஆனால் உருப்படாது இருக்கிறது நாம் தான். இன்றைக்கி மனிதர்கள் தான் உருப்படாமல் இருக்காங்க. இது மனிதர்களுக்கு புரியல. இவங்க யோசனை பண்ணால் தான் இதெல்லாம் தெரியறதுக்கு. இவங்க எங்கே யோசனை பண்ணான்? நான் தான் சொல்கிறேன், ஆற்றுல குளிக்கிற போது என் பாவத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறானே, இவனுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? இவன் எப்படி அப்படின்னு நினைக்கலாம். அதுவே தப்பு இல்லையா? இல்லையா? இட் திங்ஸ் ராங்லி. நம்முடைய பெரியவங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லாமல் போச்சு. நம்ம எதையுமே வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதே இல்லை. ஒரு கோயிலில் ஏதோ ஒரு பஞ்சாமிர்தம் ஒரு பிரசாதம் கொடுக்க போகிறாங்க. தீர்ந்துச்சுன்னு அவன் டப்பா ஆட்டி காட்டுவான், கரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு. நீ யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட போய் பண்ணுவேன், உனக்கு என்ன சோத்துக்கு இல்லாதால நீ அந்த கோயில் பிரசாதம் அவ்வளோ கொடுக்க மாட்டானான்றதுக்காக நீ என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் அதை நக்கிட்டு அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்வேன். ஒரு கோயிலில் ஓசியில் கொடுக்குற பிரசாதமே நீ இன்னொருத்தரும் கொடுக்க மாட்டேன்ற. நீ ஒரு சங்கராச்சாரியார், மதுவாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், இயேசு, புத்தர், ராமர், கிருஷ்ணர் ஆயிருந்தா இந்த உலகத்தில் எப்பயாவது ஒரு மகான் வந்திருப்பானா? அவனவன் ஜாலியாக வச்சிருந்தான். சமரசனால ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு எனக்கு தனக்கு 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 என்னும் கழுகு, இதில் எனக்கு எனக்கும் என்னும் கரையான். உனக்கு இதில் மீதம் உண்டோ, இதை உணர்ந்து கொள்வாயோ மனிதா. தனக்கு தனக்கு என்னும் கழுகு, இல்லை எனக்கு எனக்கு என்னும் கரையான். மணக்கும் என்று தைலம் பூசி பிறர் மதிக்கப்பட்டாடை உடுத்தி சுவைத்து கழித்து விருந்துண்டு உடலை பேணுகின்ற மனிதா. கணக்குள் கூட்டி கழித்து ஒரு காசும் தர்மம் செய்கில்லாய், வாழ்வு கணக்கு வைத்தானே யமனும், இதை கணமும் நினைத்தாயோ மனிதா. சொந்தம் சுற்றமென சொல்லி உனை சூழ்ந்து சுகமடைந்த பேர்கள், வந்த யமனிடம் உனக்காய் நான் வருவேன் என்பாரோ மனிதா. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா, நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி, சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம். சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.